இதையெல்லாம் இவரை போய் நீங்கள் யாரை கைது பண்ணாலும் கொண்டு போனீங்கன்னா ஒரு ஃபிசிஷியன், ஜெனரல் ஃபிசிஷியன் டெஸ்ட் பண்ணிட்டு இவர் உடல்நிலை நன்றாக இருக்குன்னா தான் ஜெயிலுக்கு அவர் முதல் பார்த்துட்டு இவருக்கு பிபி மாறிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் இது இசிஜி எடுத்து அனுப்பிச்சிட்டு அனுப்பலான்றாரா. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பேசின உடனே ஒரு டெம்பரரி மருந்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களாம். இதையெல்லாம் அவர் பதிவு செஞ்ச உடனே இப்போ போன முறை அவருக்கு ஏதோ ஒரு முறை கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தது. அது சுகர் இருக்கவங்களுக்கு தெரியாது. அங்கதான் வரேன். இந்த இவருக்கு போட்ட வழக்கு இப்ப கொடுத்திருக்கிற ஜாமீன் முழுக்க முழுக்க உடல்நிலை அடிப்படையில தான். ஆனால் அதுக்கு எது போலீஸ் தரப்புக்கு பாதகமா போச்சுன்னா அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதை தாண்டி அவரை ஜெயிலில் வச்ச உடனே 13வது வார்டுங்கிற வார்டில் வச்சுட்டு அதுக்கு எய்த்தாப்புல மரத்து மேல ஒரு கேமராவை வச்சுட்டு அங்க ஒரு போலீஸ் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், பக்கத்துல யார் கூடயும் பேச முடியாது, அவர் என்ன பண்ணாலும் கேமரா பார்க்குற மாதிரி, இதெல்லாம் திட்டமிட்டு அதை கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு 10 நாள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உங்களுக்கு